இதில் ஆனால் இருக்குது, நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்ட். அதெல்லாம் எனக்கு இருக்குது. சில நேரம் எப்படி சொல்கிறதுன்னா, ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் கோவம்லாம் வரும். ரிஜெக்ட் ஆகி கண்கலங்கெல்லாம் கூட வந்திருக்கேன். அதை நான் வீட்லேயும் சொல்ல முடியாது. இப்போ எங்கள் அம்மாட்டையோ, ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, வந்து சொல்லிலாம் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப வல்கராக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி அவங்க பேசலாம் நமக்கு தெரிஞ்சிடும்ல. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட நாங்கள் இதை பேசுகிறோம் ஒரு மாதிரி கேட்டேன். என்ன ஆண்டி உங்கள் பேச்சா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அவங்க எந்த ஊர் இல்லை, கோயம்புத்தூர். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. என்ன ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு. நான் இல்லையா அது, நான் கிடையாது அப்படின்னு அவங்க ஆணித்தனமாக அதை ஒத்துக்கல. அவங்க இன்னும் இருக்காங்க, அவங்க பார்த்தா கூட எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா அது நடந்தது உண்மை. ஏன்னா அன்னைக்கு நைட்டு என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. 11:30 இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பேசுனாங்க. இருக்கு, லெஸ்பின்லாம் இல்லாமல் கிடையாது. பட் எனக்கு அந்த மாதிரி கால்ஸ் வந்துச்சு. சில பேர்லாம் நான் பெரிய டைரக்டரு, நான் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்லி பொய்யா கால் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு வர சொல்றது, அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய ஏமாந்துருக்கேன். கண் கூட நடந்த விஷயம் அது. பார்த்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு 15 ரூபா பேசிட்டேன், படம் சரியான படம் மேடம், இவர் அருண் விஜய் சார், அவர் கூட உங்களுக்கு அக்கா கேரக்டர். ஓ அப்படியா சார், ஓகே. ஒரு நாள் 10,000மா, பரவாயில்ல சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு ஃபோன்லேயே எல்லாம் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தைக்கும் அவர் சொன்னார், ரெஃபர் பண்ணார். ஒரு நாளைக்கு 10 வேணா, இப்போ 15 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? சினிமால இப்படி இருக்காங்க டேரக்டர். மற்ற டேரக்டர்களுக்கு அதெல்லாம் தப்பாகுதுல்ல. இப்போ ஒருத்தரால எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்கல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா நீங்க சினிமா மட்டும் ஏன் சார் சொல்றீங்க? எல்லா இதுலயுமே இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போறாங்க, அங்க பாத்தீங்கன்னா அங்க எல்லா இதுலயுமே இருக்கு சார். எல்லா துறையிலுமே நல்லதும் கெட்டதும் இருக்கு. வரக்கா ஒரு ஷூட்டிங்னு சொல்றாங்க, பாத்தீங்கன்னா அவங்க எப்படி வல்கரா பேசுறாங்களா, திரும்ப நாங்க வந்த கனவு இல்லாம திரும்ப போயிடுறோம். சினிமான்னு வந்தா எங்களால் அடுத்த கடத்துக்கு போக முடியல. அவங்க கேட்கறத நம்ம செஞ்சு கொடுத்தா, அப்படி செஞ்சு கொடுத்துமே ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. நான் ஆணித்தனமா சொல்லுவேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் சாப்பாடு, அவங்க போய் அடுத்ததில் போய் உட்காரக்கூடாது. இப்போ டேரக்டரு, அந்த ஷெட்யூல் டேரக்டரு, அவங்களுக்கெல்லாம் ஒரு வகையான ஒரு ஃபுட்டு அது ஸ்பெஷலிக்காக வருது. உண்மையாக சொல்கிறேன். நம்ம விஜய் இப்போ எப்படி சொல்கிறதுனா, நம்ம சார் தலைவர் இருந்தப்பெல்லாம் எல்லாருக்கும் சமமான சாப்பாடு, எல்லாருக்கும் இது பண்ணுங்க அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அது எல்லா இதுலேயும் இருக்கா? இருக்குது சார், இருக்குது. பார்க்குற கண்ணோட்டம், பேசுகிற பேச்சு எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் சார் எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால் கூட, உங்கள் பேர் என்ன, அப்புறம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். உங்கள் சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற செலிப்ரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டெல்டா மாவட்டத்தில் இருந்து சினிமாவுக்காக ஒரு பெரிய லட்சியத்தோடையும் ஒரு பெரிய கனவோடையும், அது மட்டும் இல்லாமல் பின்னாடி நிறைய கஷ்டங்களோடையும் இன்றைக்கி வந்து போராடி ஜெயிக்கணுங்கிற ஒரு முனைப்பில் இருக்கிற அபிநயா என்கிற அபிதா. அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், அபிநயா அபிதா எதனால் இந்த பெயர் மாற்றம்? பேருன்னு பார்த்தா வீட்டில் வச்சது அபிராமி. ஓகே. ஷூட்டிங்கில் எனக்கு வச்சது அபிதா. ஓகே. ஸோ அதை அப்படியே கூப்பிட ஆரம்பிக்கும் அது. ஓகே. இது எதுக்காக அந்த மாதிரி பேர் மாற்றினா தான் வந்து? நான் மாற்றலை சார், இல்லை ஷூட்டிங்கில் அந்த மாதிரி கூப்பிட ஆரம்பித்தாங்க. டைரக்டர்ஸ் யாராக இருந்தாலும் இல்லை அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. ஏன் அந்த சேது படத்தில் அபிதா குஞ்சராவோட பேரை கலாய்க்கிறதுக்காக அப்படி கூப்பிட்டாங்களா? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை சார். பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 2-3 சீரியலில் அந்த மாதிரி வந்துச்சு அந்த பேர். அது அப்படியே அபிதா அபிதான்னு அந்த பேர் லிஸ்ட்டு கொடுக்குறப்ப அதே வந்துச்சு. அப்புறம் மூவிலையும் அதே மாதிரியே எனக்கு செட் ஆனதுனால இப்போ எங்கே போனாலும் அதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, சூப்பர். இப்போது பொதுவாகவே சினிமா அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரீம் எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும். பட் அதற்கு உண்டான முயற்சிகள் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா இங்கே நிறைய ஸ்ட்ரகிளிங் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதை தாண்டி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது 1000ல் ஒருத்தனாக தான் இருக்க முடியும். மற்ற இடத்துலையாவது 100ல் ஒருத்தவங்களாம் ஜெயிக்க முடியும். இங்கே 1000ல் ஒருத்தவங்களாக தான் ஜெயிக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெயிச்சா மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி 100, இல்லைன்னா 0. இதில் பசங்களையே வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து விட மாட்டாங்க. அங்கெல்லாம் போகாத, ஏதாவது ஒரு மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போ, ஏதாவது வந்து ஒரு மளிகை கடை வச்சுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போதும், இப்படியே பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன? இப்போது அந்த பிரச்சனைகள்னால இப்போ நீங்கள் இந்த கனவு நோக்கி இவ்வளோ தூரத்துக்கு பயணிச்சிட்டிங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பாதி கிணறு தாண்டுற மாதிரி இவ்வளோ தூரத்தில் இருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன மேடம்? பிரச்சனைன்னு சொன்னால் நிறையாவே. நான் ஃபஸ்ட்டு குடும்பத்தில் புரியல சார். குடும்பத்தில் ஃபேமிலியாக கேட்குறீங்களா? ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனைகள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க? ஃபேமிலியில் எனக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாருமே இருந்தாங்க. எப்படி சொல்கிறதுனா, யாருமே என்கிட்ட ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பேசக்கூட மாட்டாங்க.
நார்மலாக ரைட்டு அட்டு என்ன பேசுறது, ரைட்டுமா ஃபங்க்ஷன் நாங்கள் போகிறோம், நீ முடிஞ்சா வா இல்லை வேணாம், எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு மரியாதை இப்போ எனக்கு சுத்தமாகவே இல்லை ஃபேமிலியில். அது மட்டும் தான் பிரச்சனைங்களா? வேறு இப்போது பர்சனல் லைஃபு, உங்களுக்குன்னு மேரேஜ் லைஃபு இல்லை அந்த மாதிரியான ஏதாவது சூழ்நிலைகள்லாம் இருக்கா? பர்சனல்னு பார்த்தா நான் ஒன்றும் 10 வருஷமா இல்லையே, நான் வந்தது இப்போ தான் வந்திருக்கேன். சினிமாவில் நான் வந்து மேக்ஸிமம் இப்போ ஒரு 4 இயர்ஸ் தான் ஆகுது. 4 இயர்ஸ். ஸோ ஆமாம், இப்போது நீங்கள் சம்பாதிச்சிக்கிறது மட்டும் உங்களுக்காக மட்டும்தான் வச்சு? நான் சம்பாதிக்கிறது சினிமாலே இல்லையே, நான் ஹோம் நர்ஸு. ஓகே. ஆமாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் இங்கே அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பேசிக்கலி ஹோம் நர்ஸு, 7 இயர்ஸாக அந்த வேலை தான் பார்க்குறேன். இது வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இது நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டுக்காகவா இன்கம்காகவா? நீங்கள் கேட்குறதே ஏதோ முரண்பாடாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, சினிமாவில் இன்கம் வரும்னு இப்போ நீங்களும் இருக்கீங்க, இன்கம்னு சொல்ல முடியாது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது இன்கமும் இருக்குது. நான் கிடையாது, ரெண்டையும் நோக்கி தான் நான் வந்தேன். கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இன்கம் இல்லையா? கிடையாது சார், இன்கம்காக நீங்கள் கிடையாது. நான் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய இடத்துல நான் வந்தேன்னா அப்பா அதை வந்து சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த நான் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இன்னும் அந்த இது நான் இன்னும் பார்க்கல. ரைட். இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி இல்லையா, நான் இன்கம்காக வரல, இன்ட்ரெஸ்ட்டுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க இல்லைங்களா? இப்போது நீங்கள் சொல்கிற அந்த ஹோம் நர்ஸ் ஜாப் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மகத்துவமான பணி, சரிங்களா? ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நீங்கள் அங்கே போய் வேலை செய்யணும். ஆனால் இது வந்து அப்படியே வந்து சினிமா இந்த உலகம் வந்து ஒரு பரபரப்புன்னு ஒரு உலகம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், எல்லாருமே நார்மலாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய டென்ஷன் அவங்களுக்கு இருக்கும், அதை ஏதோ ஒரு இடத்துல காட்ட அந்த மாதிரியான முற்படுவாங்க. இதனால் வந்து ஒரு மகத்துவமான தொழில் பண்ணும்போது நீ நல்லா இருப்ப மகராசின்னு ஆசீர்வாத இடத்துல என்ன இது இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப தவறாகவும் பேசுவாங்க, ரொம்ப கேவலமாகவும் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த 2 முரண்பாடுல நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுண்டா, நான் தப்பு பண்ணிட்டனோ, ஒருவேளை நான் இங்கே போயிருந்துருக்க கூடாதோ, இன்னும் இப்படி ட்ரீட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி போயிருக்கணுமோ, பிடிச்சிருக்குன்றதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களா? யோசிப்பேன் சார், ஆனால் எப்படி சொல்ல, பிடிச்சதானே வந்திருக்கேன், அதை இப்போ யோசிக்கலாம் மாட்டேன். நான் பிடிச்சிருக்கு வந்திருக்கீங்க ரைட்டு, பட் பிடிச்ச இடத்துல இவ்வளோ அவமரியாதை நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற என்றைக்குமே உங்களுக்கு தோணுது கிடையாதா? அதாவது சார், நம்ம வயிற்றுக்கு நம்ம தான் சாப்பிட்றோம். இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்ட், நம்ம தான் சாப்பிட்றோம். இப்போ நான் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இப்போ நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் குற்றம் பண்ணிடலையே. எனக்கு இப்போ சில பேருக்கு படிப்பு பிடிக்கும், சில பேருக்கு நடிப்பு பிடிக்கும், எனக்கு நடிப்பு பிடிச்சிருக்கு. நீங்க குற்றம் பண்ணீங்கன்னே நான் சொல்ல, நீங்க கேட்குற கேள்வியே அப்படிதானே இருக்கு. நான் வந்து உங்களை இன்னொருத்தவங்க அவமரியாதையா பேசும்போது, அவமரியாதை யாரு என்ன அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என் முன்னாடி யாரும் பேசுனதில்லை, என் பின்னாடி பேசுறவங்க நான் கண்டுக்கலாம் மாட்டேன். இல்லை மேடம், அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க டென்ஷனில் இருப்பாங்க, ட்ரீட் பண்ணுற விதம் இல்லாமல் உடனே பண்ணணும், ஷார்ட் பண்ணணும், அது பண்ணணும்னு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, இப்போ இவங்க எல்லாருமே பரபரப்பாக இருக்கும், உடனே ஒரு ஷார்ட்டில் நீங்கள் ஒரு டேக் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கனால என்னடா இது அப்படின்னு கேட்கவே மாட்டாங்களா? சமத்து இல்லையா? அதெல்லாம் வந்து சிங்கிள் டேக்கில் அடிச்சுட்டு போயிடுங்க. இல்லை சார், பண்ணுவேன், திட்டு அதெல்லாம் வாங்கியிருக்கேன், சீரியல் எல்லாம் நிறையாவே வாங்கியிருக்கேன். அதைத்தான் நான் கேட்குறேன். இப்போது ஒரு இடத்துல நீங்கள் ஹோம் நர்ஸாக பண்ணும்போது உங்களை மரியாதையாக வாழ்த்தி வணங்குற ஒரு இடத்துல இருக்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு காரணத்துக்காக உங்களை வந்து இந்த மாதிரி திட்டுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு அவமரியாதையாக, நம்ம இங்கே இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேர் பாராட்டினாங்க, இங்கே இருக்கும்போது நம்ம இப்படிலாம் திட்டு வாங்கி இப்படி ஒரு இது பண்ணணுமாடா அப்படின்னு உங்களுக்கு தோணலையான்றதான் என்னுடைய கேள்வி. புரியுது, தோணும், சில நேரம் தோணும், சில நேரம் என்ன பண்ணுவோம், சரி ரைட்டு, எந்த இடத்துலையும் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும், பார்த்துக்கலாம் விடு, நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வரப்ப இதில். ஆனால் இருக்குது, நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்ட், அதெல்லாம் எனக்கு இருக்குது. சில நேரம் எப்படி சொல்கிறதுனா, ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் கோவம்லாம் வரும், ரிஜெக்ட் ஆகி கண்கலைங்கெல்லாம் கூட வந்திருக்கேன். அதை நான் வீட்லேயும் சொல்ல முடியாது இப்போ எங்கள் அம்மாட்டையோ, ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, வந்து சொல்லிலாம் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். சரி ரைட்டு, நமக்கான ஒரு இது வரும், பார்த்துக்கலாம், ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, இப்போ நானாக தேடியெல்லாம் போக மாட்டேன், என்னை கூப்பிடுவாங்க. இப்போ சீரியலில் பார்த்தீங்கன்னா டயலாக் இருந்தால், அபிதானா டயலாக் தான், டயலாக் இருந்தால் தான் அவங்க வருவாங்க, தெரியும், அப்படி தான் கூப்பிடுவாங்க. மூவினாலும் சின்ன சின்ன சீன் இருந்தால் தான் கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்மாஸ்பியர் அந்த மாதிரிலாம் போனதில்லை. இப்போ நீங்க சொன்னீங்களா, நானா தேடி போக மாட்டேன். ஆமா, நீங்க யார்ட்டுமே அது ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போனதே இல்லை. ஸ்டார்டிங்ல கேட்டேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல, ஏஜென்ட் அந்த மாதிரி போய் கேட்டேன். இப்போ எவ்வளோ கூப்பிடுவாங்க, வாங்க உங்களுக்கு இந்த கேரக்டர், மேக்ஸிமம் ப்ரெக்னென்ட் லேடி அதிகமாக போடுவேன், எனக்கு அந்த கெட்டப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது அவங்களாவே சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி போட்டிருக்கு. இப்போ நீங்க சொல்லும்போது ஏஜென்ட்னு ஒன்று சொன்னீங்க. ஆமா,
ஏஜென்ட்டுக்கிட்ட போகும்போது ஏஜென்ட்டு 2 விதமாக எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுவாங்க நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும். ஒன்று, ஏஜென்ட் வந்து ஒரு கமிஷன் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட்டை கம்மியாக கொடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் கேட்கும். இது உண்மையா? எப்படி சொல்கிறதுன்னா, நான் எங்களுக்கு சொன்னது கொடுப்பாங்க, பட் அவங்க அங்கே என்ன பேசியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப சேஃபா அப்ளை பண்றீங்க அப்படிலாம் சார். இதுல என்ன சார் சேஃபுக்கு என்ன சார்? உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும். நான் தான் சொல்லிட்டேன், சினிமா சைடு நான் இன்னமும் ஹோம் நர்ஸ் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா நகர்ல ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஹோம் நர்ஸ் தான் முக்கியம். 7 வருஷமா பார்க்குறேன், இன்னுமா தான் பார்க்குறேன். சினிமாங்கிறது எனக்கு இப்போ சைடு தான். அப்படிங்கிறப்ப அவங்க எவ்வளோ வாங்குறாங்க இருக்கலாம். அப்போ நீங்கள் சொன்னது நடக்குது தான். இப்போ என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க, சின்ன எனக்கு கேரட்டுன்னு சொல்கிறாங்கடி, ஆனால் பார்த்தா எனக்கு கொடுக்குற ஒரு பேமெண்ட் இவ்வளோ, ஆனால் அவங்க அங்கே எவ்வளோ வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம அதை உள்ளே போய் பார்க்கல, அவங்க என்ன பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன பெரிய பெரிய கேரட் ஆர்டிஸ்ட்னா ஓகே, நமக்கு தெரியும். நான் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரலையே. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, அதே ஏஜென்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் ஹேமா கமிட்டி அது மாதிரி பெருசெல்லாம் இருக்குது. ஆனால் கீழே இருக்கிற இந்த இடத்துலையுமே கூட வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப குடும்ப கஷ்டத்துக்காக வந்து, சார் எனக்கு ஏதாவது வந்து அட்மாஸ்பியரில் வரதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னும் போது, உன்னை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், பட் எனக்கு இதுக்காக நீ காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறதா எனக்கு 2-3 பேர் சொன்னாங்க. அது உண்மையா? எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தாட்டு வந்தது கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆண்டிங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னம்மா பிள்ளைங்களை விட்டுட்டு நாங்கள் போகிறோம், ஆனால் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப வல்கராக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி அவங்க பேசலாம் நமக்கு தெரிஞ்சிடும்ல, இதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட நாங்கள் இதை பேசுகிறோம் அப்படின்னு சில பேரை தான் சொன்னாங்க. அவங்க எல்லாரையெல்லாம் சொல்லலை, சில பேரை சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டு. பட் நான் அந்த தாட்டை நான் இன்னும் இல்லை. உங்களை அந்த மாதிரி யாருமே இல்லை சார், நிஜமாக கிடையாது. 100% அந்த மாதிரி இருந்தால் நான் தாராளமாக சொல்லுவேன். எனக்கு அதனால ஒன்றும் பயமே கிடையாது. என்னை கூப்பிட்டாங்க சார், என்னை ஏமாத்தினாங்க சார், எனக்கு இந்த மாதிரி ஆயிட்டேன், எனக்கு அந்த மாதிரி இன்னும் நான் அந்த இடத்துக்கு நான் இன்னும் வரல. ஓகே ஓகே, சரியா? இன்னும் கேரக்ட் ஆர்டிஸ்டாக ஓப்பனாக சொல்லணும், நான் எந்த ஒரு இதில் என்ன நான் வந்து இன்னும் நான் என் முகத்தை நான் கொண்டு வரல. சின்ன சின்ன சீன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, மேபி அப்படி இருந்தால் கூட இருக்கலாம், கூப்பிடலாம், வாய்ப்பு இருக்கு. இப்போது அதுக்கடுத்து வந்து சிலர் வந்து உனக்கு கண்டினியூஸாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா? கண்டினியூஸாக ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், பட் சம்டைம்ஸ் சம்வேர் எல்ஸ் அது வந்து லேடிஸுமே வந்து இந்த எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லக்கூடிய லெஸ்போவாகவும் சில இடங்களில் சிலருக்கு கூப்பிட்றதாகவும் ஒரு விஷயங்கள் வருது. அது உண்மையா? அது மாதிரி என்ன நடந்திருக்கா? அது வந்து கேட்டிங்கன்னா, அது வேணா எனக்கு கூப்பிட்டாங்க அந்த மாதிரி. இப்போ நான் சினிமாவில் வந்த ஒரு 1.5 வருஷத்தில் மேபி ஒருத்தவங்க வீட்டில் எனக்கு தங்கியிருந்தேன் நான். அப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன தெரியாமல் அவங்க வீட்டில் சுச்சுவேஷனுக்கு தங்கியிருந்தேன். மேக்ஸிமம் ஒரு 1 வீக் இருந்தேன். அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உதவுனாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வெக்கேட் பண்ணி வந்துட்டேன். அடுத்த ஒரு 6 மாதம் ஒரு 5 மாதத்தில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, பண்ணாங்க இந்த மாதிரி, என்ன பாப்பா பண்ணுற, அவங்க பேச்சில் மாடலர்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரியில்லை, அவங்க அப்போ என்ன இருந்தாங்க எனக்கு தெரியல, நான் கட் பண்ணிட்டேன், வச்சுட்டேன். அடுத்த ஒரு 2 நாளில் நான் கேட்டேன், ஒரு மாதிரி கேட்டேன், என்ன ஆண்டி உங்கள் பேச்சா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அவங்க இந்த ஊர் இல்லை, கோயம்புத்தூர். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. என்ன ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு. நான் இல்லையா அது, நான் கிடையாது அப்படின்னு அவங்க ஆணித்தனமாக அதை ஒத்துக்கலை. அவங்க இன்னும் இருக்காங்க, அவங்க பார்த்தா கூட எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா அது நடந்தது உண்மை. ஏன்னா அன்னைக்கு நைட்டு என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. 11:30 இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பேசுனாங்க. இருக்கு, லெஸ்பின்லாம் இல்லாமல் கிடையாது, பட் எனக்கு அந்த மாதிரி கால்ஸ் வந்துச்சு. என் கூட என்ன அவங்க வீட்டில் நான் தங்கினேன், வேலை இல்லைன்னு சொல்லி தங்கினப்ப ஒரு வாரம் கழிச்சு நான் வந்துட்டேன் சென்னைக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி கால் பண்ணாங்க, இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம், சினிமாவில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனு, இந்த வேலை பார்க்குறவங்க சில பேர்லாம் நான் பெரிய டைரக்டரு, நான் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்லி பொய்யா கால் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு வர சொல்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய ஏமாந்துருக்கேன். அந்த மாதிரிலாம் எனக்கு ஆமாம் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுருப்பாங்கன்னா அந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் வாலி சாப்பாடு ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தப்ப 2 மாதம் முன்னாடி நான் எப்படி சொன்னேன், அதை விட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிருந்தேன். கண் கூட நடந்த விஷயம் அது. பார்த்தீங்கன்னா, மேடம் உங்களுக்கு 15 ரூபா பேசிட்டேன், படம் சரியான படம் மேடம், இவர் அருண் விஜய் சார், அவர் கூட உங்களுக்கு அக்கா கேரக்டர். ஓ அப்படியா சார், ஓகே, ஒரு நாள் 10,000மா, பரவாயில்ல சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு ஃபோன்லேயே எல்லாம் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தைக்கும் அவர் சொன்னார், ரெஃபர் பண்ணார். ஒரு நாளைக்கு 10 வேணா, இப்போ 15 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? சரி, இந்த அளவுக்கு சொன்னால் நான் நேராக வந்து ஒரு டீ கடை ஷாப் கிட்டே வாங்கன்னு போனேன். போனப்போ தான் தெரிஞ்சிச்சு அவரோட ரியாலிட்டி. ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு ரொம்ப கேவலமாக
அந்த வண்டி கூட ஒரு இதா இல்லை, அவர் அடிப்பட்ட மாதிரி மூஞ்செல்லாம் ஃபுல் சரக்கு. நல்ல வேளை நான் வந்து போன ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்னேன். அவர் ரொம்ப நான் கிட்டக்க கூட போய் நிக்கல. ஜஸ்ட் ஒரு 1.5 மாசம் முன்னாடி நடந்தது. ஆமா, இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க. கடைசியில் அவரை பத்தி விசாரிச்சப்ப ஒரு ப்ரொடக்ஷன்ல வாளி தூக்குற ஒரு கேவலமான ஒரு மனுஷன் அவர். இந்த மாதிரி பொய் சொல்லிலாம் ஏமாத்துறாங்க. சினிமால இப்படி இருக்காங்க டைரக்டர். மற்ற டைரக்டர்களுக்கு அதெல்லாம் தப்பாவுதுல்ல. இவ ஒருத்தரால எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்கல்ல. அதுக்கு பேர் தான் உப்மா கம்பெனின்னு பேர் வச்சிருக்காங்க. இல்ல சார், புரியல. அதுக்கு பேர் தான் உப்மா கம்பெனி. தெரியல சார். அது இருக்கு, அந்த மாதிரி நீங்க சொல்றது இருக்கு. உப்மா கம்பெனி அந்த மாதிரி இருக்கு. இந்த செக்ஸ் டார்ச்சர் பண்றது, இந்த சின்ன சின்ன பொண்ணுங்க சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு இது பண்ணு, அதெல்லாம் இருக்கலாம் சார். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா நீங்க சினிமா மட்டும் ஏன் சார் சொல்றீங்க? எல்லா இதுலயுமே இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போறாங்க, அங்க பாத்தீங்கன்னா அங்க எல்லா இதுலயுமே இருக்கு சார். எல்லா துறையிலுமே நல்லதும் கெட்டது இருக்கு. நம்ம நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம போல்டா என்னால முடியாது, எனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் சொல்லுங்க, நான் அதை மட்டும் பண்ணி தரேன், அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒன்று சொல்றீங்க, நான் நேர்மையா இருக்கேன், இவ்வளவு விஷயங்கள் வந்து நான் பண்றேன், நானா வாய்ப்பு தேடி போகல அப்படிங்கிறீங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு நேர்மை டிக்னிட்டியை ஒன்று ஃபாலோ பண்ணி உங்களுடைய நடிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து ஒன்று பண்றீங்க. ஒரு சிலர், நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நான் முன்னேறணும், எனக்கு அடுத்தடுத்து பணம் சம்பாதிக்கணும், நான் ஃபேம் ஆகணும், நேம் வரணும், ஸோ அதுக்கு இந்த மாதிரியும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி இருக்காங்களா? புரியல சார், என்ன கேட்குறீங்க? புரியல. நீங்கள் நேர்மையாக ட்ரை பண்ணணும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதுலேயுமே இல்லாமல் நேர்மையாக நடிப்புக்கு மட்டும் திறமை கொடுக்குற மாதிரி நம்ம வாய்ப்புகள் தேடி போகணும். நீங்கள் வாய்ப்பையும் தேடியும் போகிறதில்ல, கிடைக்கிற வாய்ப்பை தான் பயன்படுத்துகிறீங்கிறீங்க. ஒரு சிலர் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஓகே ஃபைன், நான் முன்னேறணும், எனக்கு பணம் வரணும், நான் அடுத்த லெவலுக்கு போகணும், ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, இதை கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி? இருக்காங்க. இது கேட்குறீங்களா? இது நான் சொல்கிறேன், ஏன்னா இதில் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நான் வந்து 4 வருஷமா இருக்கேன்னு இருக்காங்க, என்கிட்டே சொல்லியிருக்காங்க, அக்கா நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன், நிறையா ஊர்லேருந்து நாங்கள் வரோம், வந்து தங்குறோம், வேற எங்களுக்கு வழி கிடையாது, எங்கள் வீட்டில் உள்ளவங்க ஷூட்டிங்னு சொல்லிட்டு வந்துட்டோம், என்ன பண்ண முடியும்? என்ன புரியலப்பா, என்ன சொல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒரு ஷூட்டிங்ஸ் போனால் எவ்வளோ தராங்க, இவ்வளோ பேமெண்ட்டுன்னு போகிறோம், எங்களுக்கான கேரக்டர் நல்லா இருப்பாங்க எல்லாமே, ஒரு ஏஜுக்கான ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா போகிறோம், எங்களுக்கு இந்த ஏஜுக்கு நாங்கள் சின்ன வயசு அந்த மாதிரி. ஆமாப்பா, இப்போ சினிமாவில் 19 வயசுலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ரொம்ப லேட்டு, இப்போ 19லயே வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால அவங்களுக்குலாம் சீக்கிரம் கிளிக் ஆகி வந்துடுறாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க, யாரைன்னு அதெல்லாம் சொல்ல விரும்பலை சார். இல்லை சொல்ல விரும்பனா, இந்த ஒரு கதையை சொன்னீங்க, அதை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்க பாண்டிச்சேரி. புரியல சார். அதுதான் நிறைய பேர் சார், எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸே நானே நிறையா வந்து இங்கே வந்து தங்கியிருக்காங்க, என் வீட்டில் 2-3 பேருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன், அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. வரோம்க்கா ஒரு ஷூட்டிங்னு சொல்கிறாங்க, பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வல்கராக பேசுகிறாங்களா, திரும்ப நாங்கள் வந்த கனவு இல்லாமல் திரும்ப போயிடுறோம், சினிமான்னு வந்தால் எங்களால் அடுத்த கடத்துக்கு போக முடியல, அவங்க கேட்குறத நம்ம செஞ்சு கொடுத்தா, அப்படி செஞ்சு கொடுத்துமே ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஓகே, அவங்க சொல்றது அதுதான். ஸோ இப்போ முன்னேறதுக்கு சில இடங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாற்றப்பட்ட பெண்களும் இருக்காங்க, நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஓகே, இப்போ அந்த மாதிரியான யாராவது அந்த ஏமாத்த தெரியல சார், எனக்கு தெரிஞ்சு இல்ல பெண்கள் யாராவது பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா? நீங்க யாரு, நான் வந்து பேர் கேட்கல. இல்ல சார், நான் வந்து யாராவது பாதிக்கிறா அப்படி நான் போய் ஒரு அளவு அனுபவம் தான் நான் கேட்கறேனே தவிர. இல்ல நீங்க சொல்ல, நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், கண்டிப்பா தெரிஞ்சா நான் சொல்லுவேன், என்னோட அனுபவத்துல நான் இருந்தேன், கேட்டேன், அந்த பிள்ளைங்களை பார்த்தேன், அது தெரிஞ்சிச்சு, நான் இப்ப சொன்னேன். பட் இன்னமும் அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இதுக்காக கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா? மேபி. ஓகே ஃபைன். இப்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், சாப்பாடு, நம்ம இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கண்டிங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம். இப்போது செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட்டுக்குன்னா ஒரு மாதிரி, அப்புறம் கம்பெனி ஆர்டிஸ்ட்னா ஒன்று, அது இருக்கு, ஆர்டிஸ்ட்னா ஒன்று, அது இருக்கு, அது எப்படி சொல்றது, கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒன்று அப்படிங்கிற மாதிரி இந்த சாப்பாட்டில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன? அது இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட்னாலே எப்படின்னா இப்போ பிரிச்சிடுறாங்க, இது கண்டிப்பாக நான் இதை நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சாப்பாடு, அவங்க போய் அடுத்ததில் போய் உட்காரக்கூடாது. இப்போ டேரக்டரு, அந்த ஷெட்யூல் டேரக்டரு, அவங்களுக்கெல்லாம் ஒரு வகையான ஒரு ஃபுட்டு அது ஸ்பெஷலிக்காக வருது. உண்மையாக சொல்கிறேன், நம்ம விஜய் இப்போ எப்படி சொல்கிறதுனா, நம்ம சார் தலைவர் இருந்தப்பெல்லாம் எல்லாருக்கும் சமமான சாப்பாடு, எல்லாருக்கும் இது பண்ணுங்க அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அது எல்லா இதுலேயும் இருக்கா, சீரியல் ஆகட்டும் மூவி ஆகட்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது சார்.
தனித்தனியா பாகப்பிரிவினை தான் நடக்குது. ஓகே. ஆமா இப்போ கண்டிப்பா கேள்விப்பட்டவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருக்கிற அந்த கேட்டகரியில ப்ரொடக்ஷன் பாய்ஸே வந்து ட்ரீட் பண்ற விதமே ரொம்ப தப்பா இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டது உண்மையா? அது இருக்கு சார், இருக்கு. பார்க்குற கண்ணோட்டம், பேசுகிற பேச்சு எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் நான் எப்பவுமே வந்து 19வான கேள்விகள் தான் கேட்குறேன். 19 நீங்க கேட்குறீங்க, நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது. எல்லாரையும் நான் சொல்லணுங்கிறதுல நடந்திருக்கா நடக்கலையாங்கிறதா இருக்கு மேபி சார். யாரு பண்ணாங்கன்றதுக்கு நம்ம வந்து விசாரணை கிடையாது. ஆமா இருக்கு. சும்மா நார்மலா நம்ம போய் சார் எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டா கூட உங்க பேர் என்ன, அப்புறம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் உங்க நம்பர் கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. காமன் தான் இல்லையா? ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், அவனும் சினிமாவுக்கு வரும்போது ஏதோ ஒரு சர்வைவலுக்காக எடுத்தா பரவாயில்லையே. சோ அந்த மாதிரி எடுத்தா பரவாயில்லையே. சும்மா புரியல சார். அதுக்கு பணம் சம்பாதிக்கணும், அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு பேமெண்ட் தரணும், எல்லாருக்கும் ஒரு பேமெண்ட் கொடுக்கணும்ல. பேமெண்ட் சொல்றது புரியுது சார். அந்த மாதிரி எடுத்தா பரவாயில்ல. சோ இப்ப எடுத்தா பரவாயில்ல, சும்மா கேட்கறவங்களும் இருக்காங்கல்ல. நார்மலா வந்து தெரிஞ்சிடும் இல்லையா? நீங்க போகும்போதே ஜட்ஜ் பண்ணிடுவீங்க தானே, இது வந்து இந்த டைப் வந்து கரெக்டா வருமா இல்ல வராதாங்கிறது நீங்க அனலைஸ் பண்ண மாட்டீங்களா? இருக்காங்க அந்த மாதிரி கேட்பாங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் கேட்பாங்க. நார்மலா நீங்க வந்து இப்ப சினிமாங்கிறதே விட்டுட்டு எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம் சார். நீங்க கேட்குற தவறு தப்பு ரைட்டு எல்லாமே இருக்கும், அதை விட்டுருங்க. தப்பு ரைட்டு எல்லாமே இருக்கும், எல்லா பக்கமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். சரியா? நம்ம எந்த பாதையில அதை பார்த்து போகணுமோ கடந்து நம்ம போயிட்டே இருக்கணும் சார். பட் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, அவங்க புலம்புறாங்க அப்படின்னும் போது நீங்க அந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? நான் எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் பண்ணுவேன். எனக்கு என்ன விட சின்ன பிள்ளைங்க அதுங்களுக்கு எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லுவேன்ப்பா, அப்போ எனக்கு பிடிச்சா அந்த வேலைக்கு போவோம்ப்பா, இல்லையா ஹோம் நர்ஸ் வேலைக்கு போவோம். உங்களுக்கு இதை ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா, எல்லாம் படித்த பிள்ளைங்க தான். அடுத்தடுத்த வேலைக்கு எதாவது பண்ணுங்க, இல்லை பிடிக்கலன்னா இதை விட்டுட்டு போங்க. அதுங்க இல்லைக்கா நீங்கள் எப்படி சொன்னோம் அதுதான் நாங்களும், எங்களுக்கு இது கனவு, எங்களுக்கு அடுத்தடுத்து இதாக பண்ணணும், இதாவது எங்கள் முகம் வரணும், எப்படியாவது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஓகே மேடம், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார்.